அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். இது மிக முக்கியமான ஒரு அப்டேட், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸோட அடுத்தடுத்த அப்டேட். இது ஈரான் தரப்பில் ஒரு 6 பில்லியன் பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு ஈரானுடைய பிரசிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயார்னு எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, அதனால் நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், தயாராகிட்டாங்களா? நம்பலாமா இதை? இல்லை ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடத்தப்படுகிற ட்ராமாவா? அதற்கான விடைகளாகும். லெபனானுக்குள்ளார அமெரிக்காவுடைய வீரர்கள் களமிறங்குறாங்க. அதற்காக இன்று முழு அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட போடப்பட்டதாக சொல்கிறாங்க. அமெரிக்க வீரர்கள் லெபனானுக்குள்ளே களமிறங்கினா அடுத்த தகவல்கள் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம இது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொண்டு வீடியோ கொடுக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடலான் இருக்கேன். ஈராக்கை பற்றி. ஈராக்கினுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டை சுத்தப்படுத்துவதற்காக செப்டம்பர் 30 ப்ரோ ஈரானுடைய ஆர்மடு குரூப்ஸ் எல்லாருமே ஆயுதங்களை போட்டுருங்க, ஆயுதங்களை சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த உத்தரவில் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு தெரியல. பட் தற்போதைய கிடைத்த தகவல், நேற்றும் இன்றும் தொடர்ந்து யாரெல்லாம் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்தார்களோ திருடினார்களோ அவர்கள் வீட்டில் பெரிய அளவுக்கு சோதனையிடப்பட்டு அந்த பணம் ஃபுல்லாக அரசனுடைய கஜானாவில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய ப்ரோ ஈரானுடைய எம்பிஸ் அப்படின்றதையும் நான் முந்தைய பதிவில் பார்த்துருந்தேன். பட் இப்போ சாயந்தரமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட உண்மைத்தன்மையை நம்ம ஆராயணும். ஏன்னா ஈராக்கினுடைய அரசாங்கம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆயுதம் போட்டுட்டு இனி அரசாங்கம் மட்டும்தான் ஆயுதம் தூக்க வேண்டிய ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈராக்கில் தான் ஆல்மோஸ்ட் 27க்கும் மேற்பட்ட குரூப்ஸ் இருக்குது. இந்த 27க்கு மேற்பட்ட குரூப் தான் ஈரானுடைய ஒரு படைபலமாக பார்க்குறாங்க. தொடர்ந்து அமெரிக்காவோட நிலைகள் மீது தாக்கல் நடத்துறது, சுற்றி இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப்ஸ் மீது தாக்கல் நடத்துறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நடைமுறையில் வருகின்ற காலங்களில் சாத்தியமா, இல்லை அதற்கான அதிபர் பாசிபிளா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த லைன் எனக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண தெரியல, அதனால் கோச்சிக்காதீங்க. அடுத்து நம்ம நேராக பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட போயிடலாமா? ஏன்னா அவர் இன்றைக்கி என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, அல்ஜசீரா சேனலில் வெளியிட்டிருக்காங்க. பெசஸ்கியன் அவர்கள் எங்களுக்கு டோட்டலாக 12 பில்லியன் இருக்குது, அதில் 6 பில்லியன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எங்களுடைய அசட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இத்தனை நாள் அமெரிக்கா விழுந்தடிச்சு நாங்கள் பணமாக கொடுக்க மாட்டோம், நாங்கள் விவசாயிகளோட பொருட்களை தான் கொடுப்போம், சோயாபீன்ஸாக கொடுப்போம், கோதுமையாக கொடுப்போம், முடிஞ்சால் சமைச்சு கூட கொடுத்துருவோம், ஆனால் நாங்கள் பணமாக கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு பெசஸ்கியன் அவர்கள் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். இன்னும் நான் மற்ற ஊடகங்கள் எதுவும் பார்க்கல. பெசஸ்கியன் சொன்னதாக அல்ஜசீரா சேனல் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி 6 பில்லியன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு. இந்த அமெரிக்கா தரப்பில் தெரியல. ஆனால் எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் 2 கோஇன்சிடென்ட்ஸ் ஆச்சு. எப்படின்னா, இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரான் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்டாங்க மீட்டிங்காக, அதனால் நாளைக்கு தோஹாவில் மீட்டிங் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழக்கமாக திங்கக்கிழமை இல்லையா, திங்கக்கிழமையிலிருந்து வியாழன் வெள்ளி வரைக்குமே நல்லா தான் இருப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அது மறுபடியும் கோட்டசாமிங்க எங்கேயோ போயிடுவாங்க. வெள்ளி சனி ஞாயிறு ஒரே பிரச்சனையாக இருக்கும். பார்த்தா திங்கக்கிழமை அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி இருக்கும். இந்த ட்ராமா அரங்கேறது எல்லாமே பார்த்தோன்னா கடந்த 2 வாரங்களாக நீங்கள் ரொம்ப நோட் பண்ணோம்னா வெள்ளி சனி ஞாயிறு, அடுத்து வெள்ளி சனி ஞாயிறு, அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. உடனே இடையில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை, இது எல்லாமே அப்படியே ஸ்மூத்தாக போகும். இப்போ இன்றைக்கி கூட க்ரூட் ஆயில் $69 வந்துருச்சு. இது கேஸ் ஆயில் எல்லாம் பெரிய அளவுக்கு குறைந்திருக்கு. இது எங்களுடைய வெற்றியாக பார்க்குறோம். தொடர்ந்து ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம், அது எங்களுக்கு வெற்றியும் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நேற்று மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது. அதாவது இந்த சரக்கு கப்பல்கள் போகிறது எல்லாமே மீதி எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, பெரிய தாக்கம்லாம் இல்லை. அதாவது க்ரூட் ஆயிலோட தாக்கம்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா மக்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க, சரி
இது வந்து கொஞ்சம் அப்படியே அழுத்தி பிடிச்சி ட்ராமா மாதிரி போதா இல்லை நிஜமாக தாக்கல் நடத்த போகிறாங்களா அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் சற்று சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வருகின்ற வாரங்களில் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் ஐதுல்லா அலி காமேனி அவருடைய இறுதி ஊர்வலம் மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் பாயிண்ட்லேயும் செக் போஸ்ட் மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணிவிட்டு மக்கள் அனுப்பலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைக்கலான்ற முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் போட்டு தரவாக செக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈராக்குடைய எல்லை பகுதி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை அங்கேயே இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் ஃபுல் பிளான் வரும். இந்தியா சார்பாகவும் ஃபாரினுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டரும் அப்புறம் அசாம்னுடைய மேயர் இல்லை அவர் வந்து என்ன சொல்லுவாங்க ஆளுநர் அவர்களும் கலந்துக்கிறாங்க. யார் அங்கே ஈரானுடைய ஐதுல்லா அலி காமேனியோடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம் நாளைக்கு எந்த விதமான பாசிட்டிவ் வருது அப்படின்னா அதே கதை தான். வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் பெருசாக நாளைக்கு ஒப்பந்தம் வந்து என்னத்தை பெருசாக நீங்கள் ரிசல்ட் வந்துடும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதே நம்ம வழக்கமாக கேட்குற கதை தான். ஏதோ அவங்க சொல்லிக்கிறாங்க, சரி போய் ஓரமாக பேசுங்க அப்படின்ட்டு ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டர் ஷேக் முகமது பின் அல்தானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் அன்றைக்கே ஒப்பந்தம் முடியுதுங்க, திடீர்னு இஸ்ரேல் வந்து லெபனான் மீது போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100 மக்களை வந்து கொண்டிருக்காங்க, ஹெஸ்போல்லா எல்லாத்தையும் சேர்த்தி, அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்றாரு. எனக்கு என்னென்னா கத்தார் பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒன்று தான், சரி ஓகே இந்த டிலேலாம் விட்டுருங்க, ஒப்பந்தம் 2 பேர்த்துக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏன் வேறப்படுது, அதுக்கு தான் பதில். இந்த ஒப்பந்தம் தள்ளி போகுது தள்ளி போகலை அதெல்லாம் இங்கே பெருசாக மேட்ரு இல்லை. ஏன்னா இப்போ லெபனான் இது பிரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக கொண்டு வாங்க. ஏன்னா அவங்க சோயா பீன்ஸை கொடுப்புன்றாங்க, இவங்களுக்கு ஆயா பீன்ஸும் வேணான்றாங்க. அவங்க ஃபண்டே நான் கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களுக்கு ஃபண்டு வேணுன்றாங்க. ஐஏஇ அலோவ் பண்ணுங்கன்றாங்க, இவங்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கான பதிலாம் இல்லை. ஆனால் வந்து நல்லா தான் பேட்டியெல்லாம் கொடுக்குறீங்க. இஸ்ரேல் வந்து முழுமையாக இது மாதிரி பேச்சுவார்த்தையை வந்து நிறுத்திட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, பாஸ் எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் தான் நம்ம மெயினாக இப்போ அதுதான் தேவை. ஏன்னா நீங்கள் இஸ்ரேல் உள்ளே வந்து நீங்கள் போர் நிறுத்தத்தை வந்து முடிவு கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ஒரு பதிவு பார்த்துக்கோங்க. ஹெஸ்புல்லா தரப்புலேருந்து இன்றைக்கி ஒரே சமயத்தில் 60 பேர் பக்கம் புதைச்சிருக்காங்க. அதாவது இறுதி ஊர்வலம் இதுவரை நடந்த ஹெஸ்புல்லானுடைய வீரர்களை அவங்க வந்து இறுதி ஊர்வலம் நடத்தியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இறக்கவில்லை, சும்மா தகவல் தான் சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இது ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கோங்க. ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவுன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டார். இந்த மாதிரி லிட்டானி ரிவர் பக்கம் வரைக்கும் எங்களுடைய இராணுவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறுத்த போகிறோம், ஆனால் அது லெபனானுடைய இராணுவமா அப்படின்னா அது வந்து ப்ளஸ் அமெரிக்காவுடைய இராணுவமும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த புகைப்படத்தையும் இந்த வீடியோ பதிவையும் பார்த்தாவே உங்களுக்கான காரணங்களை புரிஞ்சுக்கலாம். இது வந்து ரேர் அக்கேஷனாக நம்ம பார்க்கலாம். சென்காம்னுடைய கமாண்டர் பிராட்லி கோப்பர் எங்கே வராரு, லெபனானுடைய ஆர்மி கமாண்டர்கிட்ட பேசுகிறார். இந்த பேச்சுவார்த்தை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவுன் அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க. அவுன் அவர்கள்கிட்ட ரொம்ப நேரம் டீப் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவுன் அவர்கள் ஓடி வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் சதன் லெபனான் பகுதிக்கு மேலே லிட்டானி ரிவர் வரைக்கும் நாங்கள் பெரிய அளவுக்கான வீரர்களை நிலைநிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீரர்களாவது உள்ள களம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அமெரிக்க தரப்பில். அது வெளிப்படையாக இல்லைனாலுமே உள்ளுக்குள்ளே வந்து யூனிஃபில் வீரர்களாக வந்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கதா சொல்கிறாங்க. அதாவது என்ன மாதிரி பிளானில் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த வரைபடத்தில் ஒரு மஞ்சள் கலர் கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கலர் கோடு எல்லாமே இஸ்ரேலினுடைய இராணுவம் தற்போது தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காங்க, அது வரைக்குமே இருக்குது. அந்த மஞ்சள் கலர் கோட்டுக்கு பக்கத்தில் மேலே ஒரு ப்ளூ கலர் கோடு மாதிரி இருக்கும், அது வந்து லிட்டானி ரிவர். அந்த ப்ளூ கலர் கோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலராக 2 பெரிய ஒரு மேப் மாதிரி சின்னதாக ரவுண்ட் பண்ணியிருக்கும். அந்த இடத்துல தான் வந்து பைலட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைலட் ஜோன் அப்படின்னா அதுக்கு மேலே லெபனானுடைய இராணுவமும் அமெரிக்காவுடைய இராணுவமும் அந்த இடத்துல நிலைநிறுத்துகிறாங்க. அதாவது இஸ்ரேலும் லெபனானும் கம்பைண்டாக இந்த லிட்டானி ரிவருக்கு மேலே ஒருங்கிணைந்து
அதுக்கு மேலே லெபனான் இராணுவம் வந்து ஆயுதம் போடுற வரைக்கும் அந்த இடத்துல நாங்கள் நிலைநிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது பெரிய ஒரு மாற்றம். இது வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அமெரிக்காவும் ஈரானும் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நாளைக்கு தோஹாவில் உட்காரும்போது ஈரான் வந்து எங்களுக்கு சதன் லெபனான்லேருந்து இஸ்ரேல் வெளியேறினா தான் அந்த பேச்சுவார்த்தை, இல்லை சதன் லெபனான் பகுதியில் இன்றைக்கி தாக்கல் நிறுத்தினா தான் அந்த பேச்சுவார்த்தைனாங்க. இன்றைக்கி காலையில் கூட தாக்கல் நடத்தியிருந்தாங்க. ஒரு 3 பகுதியில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு லெபனான் வீரர் ஒருத்தர் 2 பேர் மீது அவங்க ஆயுதங்கள் கொண்டு போகும்போது தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடியுது. அப்போ இத்தனை நாள் ஈரானுடைய அழுத்தம் வந்து இந்த இடத்துல ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பார்க்கலாம் நாளைக்கு. இந்த இஷ்யூனால தான் அந்த பேச்சுவார்த்தை வளவலன்னு இழுத்துட்டு போச்சு. நாளையிலேருந்து பாசிட்டிவாக அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் யாருக்கு பாசிட்டிவாக அமையுது அதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் இஸ்ரேல் மற்றொரு பதிவுமே கூட வெளியிட்டிருந்தாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி சம்பந்தப்பட்ட 2வது நபர் இப்ராஹிம் காலில் அபு சலீம் அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்லிருந்து பெண்களை கடத்திட்டு போனதில் இவனுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோன்னு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2வது எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஹமாஸுக்குள்ளார. ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு தேடுதல் வேட்டை மாதிரி நடத்தினாங்க ஹமாஸுக்குள்ளார. வழக்கமாக அவங்க இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு உள்ள அந்த இஸ்ரேலினுடைய எண்ட்லேயும் இன்னொரு இடத்துலையும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் உற்று நோக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல திடீர்னு இஸ்ரேல் வந்து ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உள்ளே போகிறாங்க, உள்ளே போயிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே வீடு விட ஒரு சில இடத்துல தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. அதாவது இதில் மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் கோடுகளில் இதுக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு ஹமாஸ் இருக்காங்க. ஆனால் இதில் எதையும் சென்ட்ரல்லாம் கோடு போடலவங்க, அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிவப்பு கலர் கோடு மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், தெரியுதா? அது எல்லாமே இஸ்ரேலினுடைய ஆர்மி காரிடர் வந்து அந்த இடத்துல அப்பப்போ உள்ளே வந்து செக் பண்ணுவாங்க. இதுதான் அப்போ ஏற்கனவே நேற்றே அல்ஜசீரா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதற்கு முன்பு 57% பக்கம் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 70% நோக்கி போயிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இன்னும் கொஞ்சம் அந்த காசானுடைய பகுதிகளை வந்து சுருக்குறாங்க. அதே சமயத்தில் காசா மக்கள் மற்றொரு வீடியோ பதிவு உங்ககிட்ட காட்டுறேன் நான். இது வந்து 2வது திருமணம். ஏற்கனவே 120 கப்பல்ஸுக்கு மேலே ஒரே இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து கல்யாணம் பண்ண நபர்களுக்கெல்லாமே வந்து உயர்ந்த காருமே வந்து பரிசுகளை அளித்திருந்தாங்க UAE சார்பாக வந்து. பட் இது 2வது திருமணம் வந்து கிட்டத்தட்ட 150 ஜோடிகள் ஒரே சமயத்தில் வந்து திருமணம் செய்திருக்காங்க நேற்று எங்கே காசாவுக்குள்ளார. ஒரு பக்கம் அது நடந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து உள்ள சண்டை ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து திருமணம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஹாப்பியாகவும் உள்ள காசாவுக்குள்ளார போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் எனி டைம் ஒரு மாதிரி அப்படியே கஷ்டத்துலேயே நெருக்கடிகளே இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இல்லை, ஓரளவுக்கு அந்த கல்யாண பல நெருக்கடிகளையும் தாண்டி அங்கே ஒரு சில சுக துக்கங்களும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது, சுக நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ளார அப்படின்றது ஒரு கூடுதல் நிகழ்வுள்ளவா பார்க்க முடியும் நம்ம. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வு. லெபனானுடைய இராணுவத்திற்கு பக்கபலமாக அமெரிக்கா இராணுவம் களமிறங்கிறது. இனி என்ன நடக்க போகிறது? சிவில் வார் வர மாதிரி இருந்தது அப்படின்னா இந்நேரம் வந்திருக்கும். பட் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்கன்னு தெரியுது. ஆனால் திடீர்னு ஏன் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேலினுடைய முக்கிய நோக்கமும் அந்த சிரியா பகுதியினுடைய எல்லை ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும்னு அவங்க கொஞ்சம் எய்மில் இருந்தாங்க. திடீர்னு இன்றைக்கி விமானத்தின் மூலிமா ஒரு 7 தாக்கல் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே நுழையிறாங்க. உங்களுக்கு வரைபடத்தை காட்டுற பாருங்கள். இந்த வரைபடத்தில் உங்களுக்கு 2 ரவுண்ட் இருக்கும். ரெட் கலர் மாதிரி ரவுண்டு போட்டிருக்கு பாருங்கள். ஒன்று வந்து ஹேடர், இன்னொன்று வந்து ஹபடின் அப்படின்ற ஒரு பகுதியில். இந்த 2 இடத்துல திடீர்னு உள்ளே நுழையிறாங்க. பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பஃபர் ஜோன் வந்து அகமத் அல் சஹாரா அவர்கள் வந்தார் இல்லையா, அப்போ இஸ்ரேல் வந்து கைப்பற்றியது இந்த பகுதியை. அதாவது இதற்கு முன்பு ஆசாத் ரீஜியன் இருக்கும் போதில்லை, ஆசாத் ரீஜியன் மாறினதுக்கப்புறம் இஸ்ரேல் அந்த பகுதியை வந்து தன்னுடைமை ஆக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அங்கே விடல, கல் எடுத்து ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நிறைய ட்ரபுள் ஆனதுனால திடீர்னு இஸ்ரேல் ராணுவம் கொஞ்சம் பின்வாங்கினாங்க.
பின்வாங்கும்போது தனது மொபைல் ஃபோனும் ஒரு சில இதெல்லாம் ப்ராடக்ட்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அந்த லோக்கல் எடுத்து அந்த மொபைல் ஃபோனை ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அங்கேருந்தே ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து சாம்சங் மொபைல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது பட் பிரத்யோகமாக அவங்களுக்குன்னு சாம்சங் எக்ஸ்கவர் ப்ரோ, அதாவது அவங்க இராணுவத்துக்குன்னு பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்டது போல், வேறு யார் இன்னுமே ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. துருக்கி ஓடி வந்து 1974 அக்ரிமெண்ட்டை மீறி இருக்கின்றாங்க. அகமத் அல் சஹாரா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலை கடுமையான தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார். அமைதியான அந்த பிராந்தியத்தில் எப்பாடுபட்டாவது சீர்குலைக்கிறதுல முக்கிய பங்கு வந்து இஸ்ரேல் வகிக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து தனது ஆயுதங்கள் மூலியமாகவும் தனது மிரட்டல் மூலியமாகவும் அதிகார தோனியில் உள்ளே வந்து ஆக்கிரமிச்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நாங்கள் விரும்புவது பதிலடி அல்ல, அமைதியான பேச்சுவார்த்தை மட்டுமே. அந்த பேச்சுவார்த்தைக்கு எப்போவுமே நாங்கள் தலைவணங்க தயாராக இருக்கோம். அதே சமயத்தில் துப்பாக்கியால் தான் முடிவு என்றால் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறேன். இனி அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், எங்களுடைய 1 இன்ச் லேண்டை கூட நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அது எந்த சூழ்நிலையும் தயாராக இல்லை என்பதை நான் மறுபடியும் இஸ்ரேலுக்கு நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். மீண்டும் இந்த நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா வந்து என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளே. ஃபைனலாக இஸ்ரேலுக்கிட்ட இருந்து டிஃபென்ஸ் ஃப்ரிம் ஒன்று, அதாவது எல்பிட் சிஸ்டம் அண்டு இஸ்ரேலினுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் வந்து சவுதி அரேபியா கிட்ட பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அவனுடைய ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தையும், அது இல்லாமல் சவுதி அண்ட் கத்தார் ஏர்கிராஃப்ட்டுக்கு தேவையான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சில டெக்னாலஜிலாம் வந்து இஸ்ரேல்கிட்ட வாங்கியிருக்காங்க மறைமுகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுகமாக இல்லை, நேரடியாக கூட வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நவீன ஆயுதங்கள்லாம் வந்து இறக்குனாங்க அரபு நாடுகளுக்குள்ளார. ஏன்னா அயர்ன் டோமெல்லாம் கொஞ்சம் அரபு நாடுக்குள்ளே இறக்கணுன்ற முடிவில் இருந்தாங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுனால இறக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கூட சொல்கிறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி திடீர்னு ஆப்கானிஸ்தான் காபூல் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய லவுட் எக்ஸ்ப்ளோசிவ், மேபி குண்டு வெடிப்பா என்னன்னு தெரியல. ஏற்கனவே கிட்டத்தட்ட யுத்தத்துக்கான அரைக்கூழாக நான் பார்க்குறேன். நான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் தாக்கல் நடத்தினதையும் பார்க்க முடிகிறது. அதனால் எந்த நேரத்தில்னாலும் செல்ஃபி பாய்ஸுக்கும் அணுகுண்டு பாய்ஸுக்கும் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன்று இரவும் கூட கிட்டத்தட்ட கேள்விப்பட்ட ஆப்கானிஸ்தான் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகளாக பார்க்குறேன் நான். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஆல்மோஸ்ட் இந்த வரைபடத்தை பாருங்களேன். இன்றைக்கி வந்து புடின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 24/2/2022 எங்களுடைய ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் நாங்கள் தொடங்கினதில் கோஸ்டோனிவோக்கோ அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி நாங்கள் நெருங்கிட்டோம். டான்பாக்ஸில் ஆல்மோஸ்ட் அங்கே போயிடுச்சு அப்படின்னா எங்களுடைய இராணுவம் நாங்கள் ஹோல்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரஷ்ய மொழி பேசும் உக்ரைன் வசிக்கும் மக்கள் அந்த மாகாணம் வரைக்கும் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் நெருங்க மாட்டோம். இனி அந்த பகுதிகளை தக்க வைப்பதில் தான் எங்களுடைய பிரதான நோக்கம். எங்களை வந்து கட்டுப்படுத்தி விடலாம், தொடர்ந்து எங்களுடைய எண்ணெய் நிறுவனங்களை தாக்கல் நடத்தி கட்டுப்படுத்தி விடலாம் என்று நினைக்கின்ற இஸ்ரேலுக்கும் எதிரிகளுக்கும் ஒன்றை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். இது பெரிய தாக்கம்லாம் ஏற்படுத்த விடாது. தொடர்ந்து முன்களத்தில் எங்களுடைய வீரர்கள் முன்னேறி எங்களுடைய இலக்குகளை ஆல்மோஸ்ட் அடைய போகிறாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் முடிய போது நாங்கள் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு இனி நாங்கள் இடங்களை பிடிக்கவில்லை, பாதுகாக்கின்ற வேலையில் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லூகா சென்ஸ்கோ அவர்கள் சீனாவுக்கு போயிருக்கிறார், போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஒருவேளை இஸ்ரேல் வந்து அங்கே மிரட்டுறதுனால வேற ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல. சாரி, இந்த இடத்துல மாற்றி சொல்லிட்டேன். இஸ்ரேல் இல்லை, உக்ரைன் வந்து அந்த பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு ஆண்டனாலாம் நிறுத்தி ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறாங்க. இல்லை நான் தாக்கல் நடத்த வேண்டியது இருக்குன்னாங்கல்ல, அதற்காக முதல் முறையாக இன்றைக்கி ரஷ்யா வாயிலிருந்து பாதி பின்லாந்தை பிடிச்சிருவோம் ஏதாவது நீங்கள் தாக்கல் நடத்தினீங்கன்னான்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பட் எதுக்காக திடீர்னு இப்போ அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு தெரியல. உடனே நேட்டோ நாடுகள் சும்மா இருப்பாங்களா? கோட்டசாமிங்க பயங்கரமாக வசனங்களாக பேசுவாங்க, அது அவங்க பாடாது. இது வந்து கானாவில் ஐரோப்பாவை வெப்ப அலைகள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இப்போ யூகேல கொஞ்சம் தனிந்து தான் சொன்னாங்க. இங்கேருந்து கமெண்டில் பார்த்தேன் நான், போட்டிருந்தாங்க. மேபி இனி கொஞ்சம் வெப்பலைகள் குறையுமான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன்னா நேற்று இரவு மழை, இன்று இரவு மழை வருவதற்கான வாய்ப்புகள் என்று சொல்லியிருக்காங்க மழை. அதனால் வாய்ப்புகள் குறையுதான்னு பார்க்கலாம். ஐரோப்பா சற்று தடுமாறி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கானாவில் பாருங்கள் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு போன வருஷம் இதே மாதத்தில் நடந்தது. ஒரு ஏரி ஒன்று உடஞ்சி மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள்லாம் ஏற்படுத்தியது கானாவில்.
இந்த தடையும் அதே அளவுக்கான ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் சேஷல் போயிருக்கிறார். ஒரு தீவு அது, ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி தீவு அது. அந்த தீவுக்கும் நமக்கும் இருக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டு 4 விஷயங்கள். ஒன்று வந்து டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன், மேரிடைம் செக்யூரிட்டி, க்ளீன் எனர்ஜி, ஹெல்த், க்ரைம் ப்ரிவென்ஷன் அண்டு பீப்புள் டு பீப்புள் டை டாமினேஷன். அதில் ஒன்று நம்ம மெயினாக என்ன பார்க்கறது பார்த்தீங்கன்னா க்ரைம் ப்ரிவென்ஷனும் மேரிடைம் செக்யூரிட்டியும். அதாவது நம்மளுக்கு கடல் வழியாக ஒரு சில போதை பொருள்கள்லாம் அதிகமாக கடத்துறது பார்த்தோம் அப்படின்னா இந்த வரைபடத்தில் டான்சானியா, கென்யா, சோமாலியா இந்த பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு பெருசாக அந்த கடல் மார்க்கமாக கொஞ்சம் வந்துட்டுருக்கு. அதனால் அந்த ஆரம்ப இடத்துலையே நம்ம அந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கும் கொஞ்சம் பாதுகாப்புக்காகவும் அந்த இடத்துல நம்ம சேஷல்ஸில் மேபி இராணுவத்தை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். நம்ம அதே சமயத்தில் வெனிசுலாவில் நம்ம இந்திய இராணுவம் சார்பாக ஒரு மினி மெடிக்கல் கேம்பே போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காகவும், அது இல்லாமல் உணவுப் பொருட்களும் தொடர்ந்து பெரிய அளவுக்கு வெனிசுலாவுக்கு அளித்திருக்கிறோம் இந்தியா சார்பாக. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.